வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிஃபன் சாதம் ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு தக்காளி வெங்காய தொக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல இந்த தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. முதல் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நம்ம வறுத்துக்க போறோம். காரத்துக்கும் ஃப்ளேவருக்கும் ஒரு 2 காஞ்ச மிளகாயை உடைச்சிட்டு இதுலேயே சேர்த்துருங்க. எண்ணெயோடு சேர்ந்து காஞ்ச மிளகாய் பொரியும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் 80s கிட்ஸ் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் அடிக்கடி சாப்பிட்ருப்பீங்க. பருப்பு நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாயை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதை தவிர்த்து நம்ம மிளகாய் பொடியை சேர்க்க போகிறோம். அடுத்ததாக 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்க்கும் போது நல்லா உதுட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதாக தனியாக வரும். வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, வெங்காயம் குக் ஆனால் போதும். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்துருங்க. அப்போ தான் பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சிட்டிக்கு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை இந்த எண்ணெயிலே சேர்க்கும் போது கேரமலைஸ் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக மாறும். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு 3 கப் அளவுக்கு நல்லா பொடிப்பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி செலக்ட் பண்ணும்போது நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. நல்லா சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சி டேஸ்ட் நல்லா வரும். தொக்கு பார்க்குறதுக்கும் நல்லா பிரைட் கலரில் இருக்கும். நீங்கள் நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும், ஆப்பிள் தக்காளி பிளாண்டாக இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் கிடைக்கும். தண்ணியே சேர்க்காம நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்காம தான் நீங்கள் இதை குக் பண்ணோம். தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறி போயிடும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வெந்து குழைய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்க போகிறோம். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு நம்ம பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காய தொகை பார்த்தீங்கன்னா என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்னு கூட சொல்லுவேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், சாதம் எது கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, நல்லா காரமாக இருக்கிற மிளகாய் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அந்த பிரைட் ரெட் கலர் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் காஷ்மீரி மிளகாய் பொடி. கடைசியாக 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகணும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொடிகள்லாம் சேர்க்கணும். பிரெட்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் பாயில்டு பொட்டேட்டோவை உப்பு நெய் குத்தி நல்ல சாதத்தோடு பிசைஞ்சு இந்த தொக்கு வச்சு நான் தொட்டு சாப்பிடுவேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைக்கெல்லாம் இந்த தொக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி வைக்கலாம். பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.